ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் 2000ஆவது வருடம் வெளியான கரிசக்காட்டு பூவே அப்படிங்கிற திரைப்படத்திலேருந்து 1000 கோடி சூரியன் போலே அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங் இருக்குது ஹரிஹரன் சார் வாய்ஸில். அந்த பாட்டை வந்து டீகோடிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இந்த வீடியோ வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த படத்தை வந்து இயக்குனது வந்து கஸ்தூரி ராஜா சார் அவர்கள், நம்ம தனுஷ் சாரோட அப்பா. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து இளையராஜா சார் அவர்கள். பாடலை பாடினது வந்து ஹரிஹரன் சார் அவர்கள். நம்ம வினீத் அவர்கள் வந்து ஹீரோவா, அதாவது இந்த படத்துக்கு இந்த பாட்டுக்கு வந்து அவர் வந்து நடனமாடிப்பார். ஹீரோயினா வந்து ஹரிதா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்க சில படங்களில் வந்து அந்த காலகட்டத்தில் வந்த சில படங்களில் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, சிறு வயசுலேருந்து தன்னோட அக்கா பொண்ணை வந்து காதலிக்கிற நம்ம படத்தோட ஹீரோ. கடைசியில் வந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிச்சா இவர இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட. இந்த பாட்டை எழுதினது வந்து நம்ம கஸ்தூரி ராஜா சார் அவர்கள். இளையராஜா சார் அவர்கள் வந்து இந்த பாட்டுக்காக வந்து எலக்ட்ரிக்கல் கிட்டாரு இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். டங் டன் டன் டங் டங் டன் டன் டங் 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 அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டார்டிங்கில் வந்து மியூசிக் வந்து வரும். அதுக்கப்புறம் ஹரிஹரன் அவர்கள் வந்து பாட ஆரம்பிச்சிருப்பாங்க. 1000 கோடி சூரியன் போலே மலர்ந்த காதல் பூவே அப்படின்னு ஹரிஹரன் சார் வந்து பாடியிருப்பாங்க. அதற்கு பேக்ரவுண்ட் இசையும் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க இளையராஜா சார் அவர்கள். இந்த படத்தில் வந்து வினீத் அவர்கள் வந்து இந்த பாடலில் வந்து நடனம் ஆடியிருப்பாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நடனத்தை வந்து அவர் வந்து கொடுத்துருப்பாரு. அந்த முதல் பல்லவி முடிஞ்சதுக்கு அப்புறம் சரணத்துக்கு போகிறதுக்கு கேப்பில் வந்து ஒரு இசை வந்து இளையராஜா அவர்கள் வந்து போட்டிருப்பாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு இசையாக இருக்கும். அந்த இசைக்கு தகுந்த மாதிரி ஒரு நடனத்தை வந்து நம்ம வினீத் அவர்கள் வந்து ஆடியிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. பேசிக்காக அவர் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவியராக ஒரு மாதிரியாக படம் வரைஞ்சி தன்னோட காதலியோட படத்தை வந்து சின்ன வயசுலேருந்து அப்படியே வரைஞ்சிக்கிட்டு வர்ற மாதிரி சில விஷயங்களை வந்து அவர் செய்வார். அதை அங்கங்கே அப்படியே வச்சு அது மாதிரி சினிமோட்டோகிராஃபியில் வந்து எடுத்திருப்பாங்க. ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கும் இந்த பாடல். இந்த பாட்டோட முதல் சரணம் வந்து இப்படி தான் ஆரம்பிக்கும். நானாக நானில்லையே நீயாக நானாகிறேன், நீராக நீரூற்றினால் வேறாக நானாகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி, அழகான வரிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. நானாக நான் இல்லையே நீயாக நானாகிறேன், வானத்து நிலவே வாசலில் இறங்கு, வாசனை மலர்கள் உனக்கென விருப்பேன், கரிசக்காட்டு பூவே 1000 கோடி அப்படின்னு முதல் சரணம் வந்து முடிஞ்சிருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வரிகள், அதற்கு தகுந்த இசையில் வந்து அந்த முதல் சரணத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக வந்து முதல் சரணத்தையும் இரண்டாவது சரணத்தையும் வந்து இணைக்கிறதுக்கு ஒரு இணைப்பு இசை. அதுக்கு வந்து கிட்டாரு, ஃப்ளூட்டு இந்த மாதிரி பல இன்ஸ்ட்ருமெண்ட்களை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இளையராஜா சார் அவர்கள். அதாவது வந்து அந்த இசை எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும் அதை கேட்குறதுக்கே. நம்ம பாடலோடு அந்த இசையை வந்து கேட்டோம் அப்படின்னா அவ்வளோ அற்புதமாக அந்த இசை வந்து இருக்குங்க. அடுத்ததாக வந்து 2வது சரணத்தின் முதல் வரி, உன்னை நான் கேட்காமலே உன்னோடு நான் வாழ்கிறேன், என்னை நீ சேராமலே என்னோடு நீ வாழ்கிறாய் அப்படிங்கிற மாதிரி வருங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த வரிகளும். அப்போ வந்து சில காட்சிகள் அமைப்புகள் இருக்கும், அதுவுமே வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். நீ சேராமலே என்னோடு நீ வாழ்கிறாய், எனக்குள் நீயும் உனக்குள் நானும் இருப்பதினாலே இனி என்ன வேண்டும், கரிசக்காட்டு பூவே 1000 கோடி அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வந்து முடிஞ்சிருங்க. ரொம்ப அற்புதமான பாட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல்களில் இதுவும் ஒன்று.
ரொம்ப நல்ல படமும் கூட அந்த படம். கரிசக்காட்டுப்பூவே நம்ம நெப்போலியன் சார் வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பார். ஆக்சுவலாக வந்து வினீத் அவர்கள் வந்து இறந்து போயிடுவாங்க. நெப்போலியன் சார் தான் வந்து அந்த ஹீரோயினை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கடைசியாக முடிவு பெறும் அந்த படம். ரொம்ப நல்ல படம், நல்ல பாட்டும் கூட. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.